Hi friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நான் கிச்சன் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். 1 year பேக் இதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்க அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நாங்க வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு 2 years ஆக போகுது இந்த ஆகஸ்டோட. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் கவர்லயே வச்சிருப்போம். அதாவது மளிகை ஜாமான்லாம் வந்துட்டு கவர்லயே ஒரு பாக்ஸ்ல போட்டு இல்ல ட்ரேல போட்டு வச்சுக்கிறது. பாக்ஸஸ் அப்படின்னா நம்ம ஜாமா வாங்குற பாக்ஸஸ் இருக்கும்ல, அது தீந்தோன்னு அதுல ஃபில் பண்ணி தான் வச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு எப்பவுமே வந்து நீட்டா ஆர்கனைஸ்டா கிச்சன் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ஏன் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலன்னா, நம்ம இங்க எவ்வளவு நாள் இருக்க போறோம் தெரியாதப்ப அதுல போய் பைசா வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த மைண்ட் செட்ல தான் இது வரைக்கும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இங்கதான் இன்னொரு 5-6 years இருக்க போறோம் அப்படின்ட்டு. அதனால ப்ராப்பரா பிளான் பண்ணி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வாங்கி எல்லா மளிகை ஜாமானையும் அதுல கொட்டி வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 3 days ஆச்சு இந்த வேலைக்கு. ஏன்னா பசங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க, லீவ் டைம். அதனால டெய்லி கொஞ்சம் நேரம் தான் பண்ண முடிஞ்சது, குக்கிங்க்கு நடுவுல கிளீனிங்க்கு நடுவுலன்ட்டு. அந்த வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மத்த ஷாப்ஸை விட வால்மார்ட்ல ரொம்ப சீப்பா இருக்கும். அமேசான்லயும் நிறைய டீல்ஸ் இருக்கு. பட் எனக்கு வந்து கிச்சன் ஷெல்ஃப்ல ஃபிட் ஆகுற மாதிரி எனக்கு வந்து ஸ்பெசிபிக் சைஸ் வேணும் அப்படின்றதுனால நேரா கடைக்கே போனேன். மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேசன் ஜார்ஸ் தான். சில ஐட்டம் மட்டும் தான் நான் பிளாஸ்டிக் வாங்கினேன். அந்த பசங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஸ்நாக்ஸ் சீரியலுக்கு, ஏன்னா அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், அதுக்காக ஒரு செட் மட்டும் பிளாஸ்டிக் வாங்கினேன். மீதி எல்லாமே வந்து மேசன் ஜார்ஸ் தான் வாங்கினேன். வால்மார்ட்ல வந்துட்டு மேசன் ஜார்ஸ் எல்லாம் ஒரே செக்ஷன்லயே இருந்தது. அதனால சட்டுன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அதை தவிர வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பாட்டில்ஸ் ஒரு 2-3 தேவைப்பட்டது, அதை மட்டும் வாங்கிக்கிட்டேன்னா ஒரே இடத்துல எனக்கு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு $90 to $100 ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டில்ஸ் வந்துட்டு $13 எல்லாமே. நான் பெருசு $13 வாங்கினேன், சின்னதுமே கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில தான் இருந்தது. அதை தவிர நான் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் செட் வாங்கினேன், அது $20. ரொம்ப ரீசனபிளாவே இருந்தது பிரைஸ். அதுலதான் எல்லாத்தையும் கொட்டி வச்சேன். ஆர்கனைஸ் பண்றதுக்கு முன்னாடி கிச்சன் ஷெல்ஃப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி முதல்ல நம்ம பாத்துக்கலாம். எல்லா மளிகை ஜாமானும் இந்த 2 ஷெல்ஃப்ல தான் வச்சிருப்பேன். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் வாங்குறது, சாக்லேட் வாங்குறது, ஜாம் வாங்குறது, இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாமே ரீயூஸ் பண்ணேன். ஊர்ல இருந்து வந்து நான் ஏற்கனவே வச்சிருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுல வந்து பருப்பு, பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் கொட்டி வச்சிருப்பேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தான் நாம இப்ப கண்ணாடி பாட்டில்ல மாத்த போறோம். கொஞ்சம் பெரிய வேலை தான். இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாவுமே மளிகை ஜாமான் தான் இருக்கு. இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்ல வாங்குற மாதிரி மினிமம் குவான்டிட்டி கிடைக்காது. அதனால டெய்லி யூஸ் பண்றத பாக்ஸ்ல கொட்டிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த ஷெல்ஃப்ல தான் அடுக்கி வச்சிருக்கேன். இந்த ஷெல்ஃபையும் நீட்டா கிளீன் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இருக்கிற அத்தனை மளிகை ஜாமானுக்கும் பாக்ஸ் வாங்கி கொட்டணும் அப்படின்னா ரொம்ப நிறைய பாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால நான் இப்ப வந்து ஒரு செட் ஆஃப் பாக்ஸஸ் வாங்கியிருக்கேன். அதுலதான் வந்து ஐட்டம்ஸ் ஃபில் பண்ண போறேன். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே இருக்கிற ட்ரேல தான் கொஞ்சம் நாளைக்கு வைக்க போறேன். அதுக்கப்புறமா நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்ப நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், அந்த வெரைட்டிஸோட அளவை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருக்கேன். ஏன்னா கொட்டி வைக்கிறப்பதான் எனக்கு அது தோணுச்சு. பட் இப்பைக்கு இருக்கட்டும்னு ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். நான் அது கொட்டுறப்ப எந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்றத அந்த டைம் சொல்றேன். சோ உங்களுக்குமே அந்த ஐடியா கிடைக்கும். எல்லா பாக்ஸஸையும் முதல்ல சுத்தமா வாஷ் பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே வந்துட்டு கிளீன் பண்ணி பேக் பண்ணி இருந்தாலுமே மொத்த ஜாமான் நம்ம கொட்டி வைக்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல புதுசா எந்த ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தாலுமே அதை வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்றதுதான் பெஸ்ட். அதனால நல்ல கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா லிக்விட் போட்டுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மளிகை ஜாமான் ஃபில் பண்ண ஆரம்பிச்சேன். சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க. சோ ஒன் ஸ்ட்ரெச்சா நான் இதை பண்ற பிளான்ல இல்ல. ஸ்டார்ட் பண்றப்பவே நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரு 1 or 2 days எடுக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் 3 days ஆச்சு. ஏன்னா எடுத்து ஷெல்ஃப்ல இருந்து எல்லாத்தையும் வெளியில வைக்கிறப்பதான் எனக்கு எந்த ஐட்டம்ஸ் எங்க வைக்கிறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஒரு பிரேக் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்ல டிவி பார்ப்பேன், இல்லைன்னா எடுத்த வீடியோஸை காப்பி பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு 15-20 minutes இல்ல ஒரு 1 hour பிரேக் எடுத்துட்டு தான் பண்ணேன். ஃபுல் ஸ்ட்ரெச்சா நான் பண்ணவே இல்லை. இதுக்கு நடுவுல நம்மளோட ரொட்டீன் குக்கிங் இருந்தது, கிளீனிங் இருந்தது. பட் பசங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. சமையலுமே வந்து ஒரு நிறைய வெரைட்டி பண்ணாம சிம்பிளா தான் பண்ணேன். பசங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாம அம்மா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டாங்க. இந்த ஜார்ஸோட அளவு பாத்தீங்கன்னா சின்ன ஜார்ஸ் எல்லாமே 16 ounce, கிட்டத்தட்ட ஒரு 460 grams பிடிக்கும். பெரிய ஜார்ஸ் எல்லாமே 32 ounce, ஆல்மோஸ்ட் ஒரு 1 kg பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு டெய்லி யூசேஜுக்கு தேவையான ஜாமான எடுத்து வச்சுட்டு மீதி இருந்ததை அப்படியே நம்ம கவர்ல வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய ஐட்டம்ஸை ஃப்ரீக்வெண்டா டெய்லி நம்ம அந்த கவர்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணாலோ இல்ல எல்லாத்தையும் ஒரே பாக்ஸ்ல எடுத்து யூஸ் பண்ணாலோ அது வீணா போகிறதுக்கோ இல்ல பூச்சி வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு, வண்டு வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால நான் எப்பவுமே ஒரு பாக்ஸ்ல ஃபில் பண்ணிக்குவேன். அதை
ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவேன், மீதி பாதியை உள்ள வச்சிருப்பேன். இது தீந்தோன தான் எடுத்து கொட்டுவேன். அப்படியே அந்த கவர்ல இருந்தே எடுத்து யூஸ் பண்ற பழக்கம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. அது வந்துட்டு அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை ஸ்பாயில் பண்ணும். இப்ப மசாலா ஜாமான்லாம் நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட வாசனை கம்மியாயிடும். ஸ்பைசஸ் எல்லாம் நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நாளடைவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க தாளிக்கிறப்ப அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காகவே யூஸ் பண்றது மட்டும் எப்பவும் ஒரு செட் ஆஃப் ஜார்ல வச்சுக்குவேன். மீதியை வந்துட்டு நீட்டா பேக் பண்ணி உள்ள எடுத்து வச்சிருவேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஷெல்ஃப்ல உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்து மேடையில வச்சுட்டேன். 2 ஷெல்ஃப் காலி பண்ணிருக்கேன். அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எதையும் எடுக்கல. ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல உள்ள ஜாமான் எல்லாம் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு திரும்ப அதிலே கொட்டி வைக்க தான் போறேன். அதனால முதல்ல அந்த பிளாஸ்டிக் டப்பால உள்ளது, ஏற்கனவே சின்ன சின்ன கண்ணாடி பாட்டில கொட்டி வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணி வைக்க போறேன். மளிகை ஜாமானோட வெரைட்டிஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு சொன்னேன்ல, அது வந்துட்டு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ஃபில் பண்றப்பதான் தோணுச்சு. இப்ப ஸ்ப்ரவுட்ஸ் வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா அதுவே என்கிட்ட ஒரு 8-9 வெரைட்டி இருந்தது. கொண்டக்கடலைனா வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பச்சை பயிறு, உளுத்தம் பயிறு, இது ரெண்டுத்துலயும் முழுசு உடைச்சது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் வந்துட்டு சோயா பீன் இருக்கும்ல அது, இதை தவிர வந்துட்டு ராஜ்மா இருந்தது, கிட்னி பீன் இருந்தது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது. சோ நான் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 4 வெரைட்டி யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்த மாசம் அடுத்த இன்னொரு 4 வெரைட்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு ரெசிபி பண்ண தேவைன்னா அந்த டைம் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மேசன் ஜார்ஸோட இந்த லேபிள்ஸ் வந்து ஃப்ரீயா வந்தது. யூஸ்வலா நான் அந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ல ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வைக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு பார்த்தாலே தெரியும் உள்ள என்ன ஐட்டம் இருக்குன்ட்டு, நம்ம ஒட்ட தேவையில்லை. பட் இது மாதிரி நிறைய லேபிள்ஸ் வந்து ஃப்ரீயா வந்ததுனால அதை வேஸ்ட் பண்ண வேணாம், ஒட்டி வச்சோம்னா பார்க்க அழகா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் வெட்டி வேலை பண்ற மாதிரி தான் இந்த வேலை பண்ணேன். சில்வர் பாத்திரத்துக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த டைம்ல நான் ஆர்டர் பண்ணி வாங்கியே ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருந்தேன். இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு உள்ள என்ன பருப்பு இருக்குன்னு திறந்து பார்க்கணும், இல்ல என்ன பொடி இருக்குன்னு திறந்து பார்க்கணும். சோ லேபிள் போட்டு ஒட்டி நேம் எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கவும் ஈஸியா இருக்கும். நம்ம இல்லாத டைம்ல பசங்க வந்து கிச்சன்ல ஏதாவது எடுத்து யூஸ் பண்றாங்கனாலும் அவங்க தேடிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார்ஸ்ல கண்டிப்பா நான் வந்து லேபிள்ஸ் ஒட்டி உள்ள என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு எழுதி வச்சிருப்பேன். இட்லி பொடி, பருப்பு பொடி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வச்சிருப்பேன். கண்ணாடி ஜார்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வேலையா தான் இது பண்ணேன். பட் அடுக்கி வைக்கிறப்ப பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஜார்ஸ்ல மளிகை ஜாமான் கொட்டி அடுக்கியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஜார் இருந்ததுன்னு சொன்னல 400, அதுல வந்து ஸ்பைசஸ் எல்லாம் கொட்டி வச்சேன். நம்மளோட அஞ்சரை பெட்டி ஜாமான் இருக்கும்ல அது எல்லாத்தையும் கொட்டி வச்சேன். யூஸ்வலாவே எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே வந்து ஃபுட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அதுவும் ஸ்பெசிபிக்கா இந்த டைப் ஃபுட் அப்படின்னு இல்லாம நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், இங்க உள்ள ஃபுட்டு இல்ல டிஃப்ரெண்டா நான் ஏதாவது ரெசிபிஸ் பார்த்தேன், பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணா கூட என் பசங்க வந்து அது எல்லாத்தையுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னா அதனாலயே வந்துட்டு நிறைய மளிகை ஜாமான், நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாமான் என்கிட்ட இருக்கும். யூஎஸ் வந்ததுக்கு அப்புறமே மாச கடைசியில லிஸ்ட் போட்டு ஒரு மாசத்துக்கு தேவையான மொத்த ஜாமானும் வாங்கி வைக்கிற பழக்கமே இல்லாம போயிடுச்சுங்க. ஏன்னா இங்க எல்லாமே பெரிய பெரிய பேக்கெட் 2 கிலோ 5 கிலோ அந்த மாதிரிதான் இருக்கும். சில ஷாப்ல இந்த ஸ்பைசஸ் அதாவது அஞ்சரை பெட்டி ஜாமான்லாம் 200 கிராம் பேக்கெட் வச்சிருப்பாங்க, நான் பாத்திருக்கேன். ஆனா அதுக்கும் 1/2 கிலோ பேக்கெட்டுக்கும் பெரிய ரேட் டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால அவ்வளவு கம்மியா அதே ரேட்டுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் கூட வாங்கிட்டு வேற யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கலாம், இல்ல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயுமே இந்த 1/2 kg வாங்கி பழகியாச்சு. இப்ப நாங்க கொஞ்ச நாளா என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய வாங்கி ஸ்டோர் பண்றதுக்கு இடமும் பத்தல, அதோட குவாலிட்டியும் வீணா போயிடுது அப்படின்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஐட்டம் வாங்கினா சேர்ந்து வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி லேபிள்ஸ் டாலர் ட்ரீ, வால்மார்ட், அமேசான் எல்லா ஷாப்ஸ்லயும் இருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, சீப் தான். பட் நீங்க கொஞ்சம் குவாலிட்டியா வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே 2 years பேக் வாங்கினது இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிஷ்வாஷர்ல போட்டா கூட அது எடுத்துட்டு வரல, பியவும் இல்லை. அதே மாதிரி நிறைய வாட்டி வாஷ் பண்ணிட்டேன், அதோட குவாலிட்டி மாறவே இல்லை, பிஞ்செல்லாம் போகல. மோஸ்ட் ஆஃப் த லேபிள்ஸ் இந்த மாதிரி வரது எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். பட் நம்ம ரிவ்யூ பார்த்து நல்லதா வாங்கணும் அப்படின்னா நம்ம பாட்டில ஒட்டணும் அப்படின்னா நம்மளே பிக்கிற வரைக்கும் எடுத்துட்டு வராது. அப்படி இல்லை ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கணும் அப்படின்னா சீக்கிரத்துல எடுத்துட்டு வந்துடுது. இந்த ஃப்ரீயா கொடுத்த இதெல்லாம் நான் ஒட்டுனது நான் பார்த்தேன், கொஞ்சம் எடுத்துட்டு தான் வந்தது. நான் திரும்ப ப்ரெஸ் பண்ணி ஒட்டி தான் வச்சேன். பட் வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரவாயில்ல அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த செட் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து லேபிள்ல நேம் எழுதி அதை ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கேன்.
அடுத்த செட் ஆஃப் ஜார்ஸ் எல்லாத்தையும் அலமாரியில அடுக்கி வச்சுட்டு டே 1ஓட ஒர்க்கை முடிச்சிட்டேன். ஷெல்ஃப்ல உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து மேடையில வச்சேன். பட் கொஞ்சம் டயர்டா இருந்தது, ஏன்னா நின்னுட்டே தான் இந்த வேலை பண்ற மாதிரி வந்தது. விளாக் எடுத்துக்கிட்டே பண்ணதுனால கொஞ்சம் டைமும் வந்து நான் பிளான் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா ஆனதுனால ஒரு பிரேக் எடுத்துட்டு மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இதோட டே 1 பினிஷ் பண்ணிட்டேன். டே 2 மார்னிங் எழுந்திருச்சு வந்து பாக்குறப்ப கிச்சன் வந்து இந்த நிலைமையில தான் இருந்தது. பசங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு என்னமா கிச்சன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டாங்க. பட் வேற வழி கிடையாது, கிளீன் பண்றப்ப இப்ப இப்படிதான் இருக்கும். காலையில நான் வந்துட்டு பசங்களுக்கு தோசை பொடி வச்சு கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சட்டுன்னு முடிச்சுட்டு திரும்ப செகண்ட் செட் ஆஃப் பாக்ஸஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி டைனிங் டேபிள்ல காயறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இந்த ஜாமா எல்லாத்தையும் அந்த பாட்டில்ல ஃபில் பண்ணணும். அடுத்து அந்த வேலை தான் பண்ண போறேன். லஞ்ச் பேரலா சிம்பிளா பண்ணிட்டு கொஞ்சம் மளிகை ஜாமா வாங்க வேண்டியிருந்தது. ஃபில் பண்றப்ப சிலதெல்லாம் தீந்து போயிருந்ததுல, அதெல்லாமும் வாங்கிட்டு வெளியில போற வேலை இருந்தது. அதையும் முடிச்சுட்டு வந்து தான் நான் அடுத்த செட் ஆஃப் ரீஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணேன். டிவியில பாட்டு போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸிங்கா பாட்டு கேட்டுட்டே பண்ணேன். சைட்ல பசங்க நடுவுல கொஞ்சம் நேரம் வந்து பேச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஹால்ல சைட்ல இருந்தாங்க, கூப்பிட்றப்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால ரொம்ப கஷ்டமா தெரியல, அப்படியே கடகடன்னு போயிடுச்சு. அகெயின் வந்துட்டு இன்னொரு 12 ஜார்ஸ் 1 kg ஜார்ஸ்ல வந்துட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஸ்டிக்கர்ஸ்ல நேம் எழுதி ஒட்டியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் எல்லாம் கொட்டி வச்சிருக்கேன். அதை தவிரவும் வந்துட்டு அந்த பொட்டுக்கடலை, அவல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொட்டி வச்சிருக்கேன். ஒரு செட் ஜார் ஓபன் பண்ணி அதுல மளிகை ஜாமா ஃபில் பண்ணி லேபிள் ஒட்டிட்டு அதை அடுக்கி வச்சுட்டு தான் அடுத்த செட் ஆஃப் ஜார் ஓபன் பண்ணேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைம் எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப கிளம்சி ஆயிடும் அப்படின்றதுனால நான் ஒரு செட் பிளாஸ்டிக் பாக்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கினேன்னு சொன்னல, அது இதுதான். $20 வாங்கினேன். இது நான் டார்கெட்ல திங்க் $20 நினைக்கிறேன், 20 or 24 எனக்கு இப்ப கரெக்டா ஞாபகம் இல்ல. இது வந்துட்டு பசங்களுக்காக இந்த பாக்ஸ் வாங்கினேன். ஏன்னா பசங்க வந்து கண்ணாடி ஐட்டம் எடுக்கிறப்ப ஒவ்வொரு வாட்டியும் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க, நம்ம அவங்க கிட்ட சொல்ல முடியாதுன்றதுனால அவங்க யூஸ் பண்ற சீரியல், ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காகத்தான் இந்த பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கினேன். 1 kg ஜார் ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்ப 1/2 kg ஜார்ல வந்துட்டு மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஊர்ல இருந்து கொண்டுட்டு வந்த வத்தல், மசாலா பொடி ஊர்ல இருந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தது, நான் வீட்டுல வந்து ரெடி பண்ணி வச்ச மசாலா பொடி, இது எல்லாத்தையும் இந்த கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சேன். இது தவிர பெரிய பாட்டில்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். இந்த பெரிய பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 kg வரைக்கும் குடிக்கிற அளவு இருந்தது. இதுல நான் வந்து கீன்வா, ஆல்மண்ட் ஃபிளவர், அதுக்கப்புறம் ரா ரைஸ் கொட்டி வச்சேன். மிளகாலாம் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பால தான் ஸ்டோர் பண்ணேன். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பா யூஸ்வலா நான் திவாலி டைம்ல தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். மற்ற டைம்ல அதிகமா யூசேஜ் இருக்காது. பலகாரம் எல்லாம் நம்ம போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினது. இதுல வந்துட்டு மிளகாலாம் காம்பு கிள்ளி தனியா அடுக்கி வச்சுட்டேன். பேரலா ஸ்டீல் பாக்ஸஸ் எல்லாத்தையும் டிஷ்வாஷர்ல போட்டு எடுத்து அதையும் ரீஃபில் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸஸ் எல்லாத்துலயுமே ஹோம்மேட் பொடி ஐட்டம்ஸ், சுகர், நாட்டு சக்கரை இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது. இன்னைக்கு வந்துட்டு இதோட நான் வேலையை முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாக்ஸஸையும் ட்ராஷ்ல எடுத்து செப்பரேட்டா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப இடத்தை அடைக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா பாக்ஸஸையும் எடுத்து வச்சாச்சு. கண்ணாடி பாட்டில்ஸ் மட்டும் நான் வச்சிருக்கேன், எப்பயாவது தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இது வரைக்கும் எடுத்து வச்சதை திரும்பவும் நான் ஷெல்ஃப்ல எடுத்து அடுக்கி வைக்கிறேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இடம் கிளீன் ஆகும். இல்லைன்னா மேட ஃபுல்லா நிறைய திங்ஸா இருக்கு. எப்பவுமே பாட்டம்ல ரைஸ் தான் வச்சிருப்பேன், அதை டிஸ்டர்ப் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல மத்த ஐட்டம்ஸ் அடுக்கி வச்சுட்டேன். அடுத்த செட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ் எல்லாமே 1/2 kg பிடிக்கிறது. இதுல மாவு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டேன். நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற அரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு, இடியப்ப மாவுன்னு சொல்லிட்டு எல்லா மாவு வெரைட்டிஸையும் கொட்டி அதுல நேம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இது வரைக்கும் ஃபில் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சுட்டு டே 2ஓட ஒர்க்கை முடிச்சிட்டு படுத்துட்டேன். காலையில எழுந்திருச்சு ஃப்ரெஷ்ஷா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பாத்துக்கலான்ட்டு. டே 3 காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்திருச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப நிறைய வேலை கிடையாது, ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம் அப்படின்னு. இந்த 2 ஷெல்ஃப்லயும் ஆல்மோஸ்ட் திங்ஸ் அடுக்கியாச்சு. கீழே உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எங்க வைக்கிறதுன்னு தெரியாதது, பாக்ஸ் இல்லாதது அப்படியே வச்சிருக்கேன். அதை இனிமேதான் பொறுமையா எடுத்து வைக்கணும். ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 தட்டுக்கு மளிகை ஜாமா ஃபுல்லா நீட்டா அடுக்கி வச்சுட்டேன். இன்னும் 2 தட்டுல உள்ள திங்ஸை கிளீன் பண்ணிட்டு இதையும் ரீஅரேஞ்ச் பண்ணணும்.
மளிகை ஜாமான் ஃபில் பண்ணது போக மீதி உள்ளது டைனிங் டேபிள்ல கொஞ்சம் இருக்கு, இந்த டேபிள்ல கொஞ்சம் இருக்கு. இப்ப நான் வந்து பெரிய பேக்கெட்ஸ் ஓபன் பண்ணாதது எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிடறேன். மோஸ்ட்லி இதுல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய பேக்கெட்ஸ் வாங்குறோம்ல அது எல்லாத்தையும் வச்சிருவேன். ஏன்னா இது கொஞ்சம் ஏர் டைட்டா இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணி ஷெல்ஃபை நீட்டா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஐட்டம். இது எல்லாத்தையும் நாம இப்பைக்கு வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு தான் வைக்கணும். நான் எப்பவுமே இந்த ட்ரேஸ்ல தான் இந்த கவர்ஸ் அப்படியே வைப்பேன். அதை தான் பண்ண போறேன். இப்ப இதை சீல் பண்ணி வச்சிருவேன். இந்த சீல் பண்றதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. நான் வந்து ரொம்ப ஹேண்டியா சீப் அண்ட் பெஸ்டா இதுதான் யூஸ் பண்றேன். இது வால்மார்ட்ல கிடைக்குது, எல்லா ஷாப்ஸ்லயும் அமேசான் எல்லாத்தையும் கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து பிரஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஒட்டிக்கும். கொஞ்சம் திக்கான கவரா இருந்ததுன்னா மட்டும் நல்லா அழுத்தி நிதானமா நாம வந்துட்டு பிரஸ் பண்ணி வெளியில எடுக்கணும். டக்குன்னு நீங்க வேகமா பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹீட் பத்தாம ஒழுங்கா ஒட்டாது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எது மளிகை ஜாமான் தீந்தாலும் நமத்து போகாம இருக்கிறதுக்கு நீட்டா அதை வந்து பாக்கெட்லயே அழகா ஒட்டி வச்சிடலாம். இப்ப நான் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். மீதி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அதே பாக்கெட்ல வச்சு டைட்டா ரோல் பண்ணிட்டு சீல் பண்ணி வச்சிருவேன். மோஸ்ட்லி மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல நான் மளிகை ஜாமான் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிடுவேன். என் பாக்ஸ்ல இருக்கிற ஐட்டம்ஸே வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு எனக்கு தாராளமா வரும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இல்ல யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னு செஞ்சோம் அப்படின்னா தான் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் தேவைப்படும். ஏன்னா நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 kg பாக்ஸ்ல தான் பருப்பு போட்டு வச்சிருக்கேன், 1/2 kg பாக்ஸ்ல தான் மாவெல்லாம் வச்சிருக்கேன். சோ எனக்கு 1 மந்த்துக்கு அது கரெக்டா இருக்கும். அடுக்கி வைக்கிறப்ப பருப்பு ஐட்டம்ஸ் தனியா வச்சிருவேன், பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் செப்பரேட்டா வச்சிருவேன். லைக் மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் செப்பரேட்டா 3 ட்ரேஸ்ல வச்சிருவேன். ஊர்ல இருந்து வந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல நேம் எழுதி வச்சிருவேன். ஏன்னா நான் வந்து பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டேன் வெளியில. கொஞ்ச நாள் கழிச்சு இது தனி மிளகாத்தூளா குழம்பு தூளான்னு எனக்கே கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதனால அது மேலேயே குழம்பு பொடியா தனி மிளகாத்தூளான்னு எழுதி வச்சிருவேன். பிளஸ் மிச்சம் இருந்ததையும் அழகா சீல் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒரு டேபிள் காமிச்சல அதுக்கு அடியில அடுக்கி வச்சிருவேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிச்சன் வந்துட்டு நீட்டா கிளீனா தொடச்சிட்டேன். இந்த ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஏர் ஃப்ரையர், காஃபி மேக்கர், கெட்டில், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே இருக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ் நான் குக்கிங் யூஸ் பண்ண மாட்டேன், vlog பண்ண தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டேபிள் குக்கிலையும் நான் வந்து சில ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ஷெல்ஃப்ல வைக்க முடியாது, இந்த டேபிள் குக்கில வச்சிருக்கேன். ஷெல்ஃபோட ஒரு பக்கத்துல மில்லட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், ஸ்பைசஸ் எல்லாம் அடுக்கிட்டேன். ஷெல்ஃபோட இன்னொரு பக்கத்துல மாவு வெரைட்டி, அதுக்கப்புறம் வந்து மசாலா தூள், அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணுவோம்ல அவல், ஓட்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அடுக்கிட்டேன். மேல் ஷெல்ஃப் ரெண்டுமே வந்து ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றதுனால அடிக்கடி யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மேல் ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சுட்டேன். அடுப்புக்கு பக்கத்துல ஒரு ஷெல்ஃப் இருக்கும். டெய்லி குக்கிங்க்கு நான் யூஸ் பண்ற முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த ஷெல்ஃப்ல தான் வச்சிருப்பேன். மோஸ்ட்லி பருப்பு ஐட்டம்ஸ், சால்ட், அதுக்கப்புறம் ஆயில் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஃபைனலா கிச்சனோட வியூ உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டேன். 3 டேஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் எடுத்து தான் பண்ணேன். ஐ ஹோப் உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி இந்த வீடியோவை நான் பிரசன்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட மத்த ஆர்கனைசேஷன் வீடியோஸும் போய் பாருங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன், கிளாசெட் ஆர்கனைசேஷன்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுவும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுலன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.